எங்கள் குருமாதா ஸ்ரீ தாரா அம்மா நல்லாசியுடன் வழங்கும் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐம் ஸோ ஹாப்பி டு மீட் யூ ஆல் ஒன்ஸ் அகேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எவ்ரிபடி பீன் ஆஸ்கிங் மீ அரவுண்ட் மீ, பீப்புள் ஹூ நோஸ் மீ, ஹூ ஆர் அசோசியேட்டட் வித் மீ, ரொம்ப ஏஞ்சல்ஸ் இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், நிறைய ஐடியில் இருக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், தேர் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் ஏஞ்சல்ஸ். ஸோ ஏஞ்சல்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்காம, ஏஞ்சல்ஸ்னால் என்ன, இன்றைக்கி ஏதாவது ஒரு ஏஞ்சலை பற்றி பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ்னால் யார் அப்படின்னா, தே ஆர் வெரி ஹையர் டைமென்ஷன் தென் us. தே ஆர் ஹியர் டு ஹெல்ப் us. அவங்களுக்கு நம்ம ரிட்டர்னாக என்ன கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் தேங்க்யூ, கிராட்டிடியூட் சொன்னாலே தே வில் பி ஹாப்பி. ஸோ இந்த ஏஞ்சல்ஸை நம்ம எப்படி எவ்ரிடே லைஃப்பில் கூப்பிட்டுக்கலாம், என்னென்ன ஹெல்ப் கேட்டுக்கலாம், அந்த மாதிரி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் மாதிரி இந்த வீடியோ. ஸோ எல்லாருக்கும் தேன்மொழி சொல்லியிருப்பாங்க கார்டியன் ஏஞ்சல் எப்படி இன்வோக் பண்ணுறது அப்படின்னு. ஸோ there is one particular angel that I want to talk about today. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல். எல்லாருக்கும் பிடிச்சவர். யாரை கேட்டாலும் ஓ ஐ லவ் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல், ஐ லவ் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல்னு சொல்லுவோம். பிகாஸ் ஹீஸ் ஸோ லவபிள், ஹீஸ் ஸோ குட், ஹீஸ் ஸோ ஸ்வீட், ஹீஸ் ஸோ சிவல்ரஸ். அதனால் எல்லாருக்கும் பிடிச்ச மைக்கேலை பற்றி பேச போகிறோம். மைக்கேல் யார், அப்படி என்ன அவருக்கு அவ்வளோ ஒரு பவர்னா, ஹீ இஸ் நோன் டு ஃபைட் பேட். ஒரு ஈவில் இல்லை ஒரு பேட் எனர்ஜியை ஃபைட் பண்ணுறதுக்கு மைக்கேல். ஸோ வென் ஹீ இஸ் ஃபைட்டிங் பேட், ஹீ இஸ் ஆல்சோ கோன் ப்ரொடெக்ட் அஸ், கரெக்ட்? ஸோ ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலை கூப்பிட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 3 times நீங்கள் ஏஞ்சல் அட்யூன்மெண்ட் எடுத்திருந்தாலும் ஓகே, இல்லை ஜென்ரலாகவே ஒரு ரேக்கி அட்யூன்மெண்ட் எடுத்திருந்தாலும் அதுலேயுமே அவங்க கூப்பிட்ருப்பாங்க, அதுலேயே ஒரு இன்வோகேஷன் நடந்துருந்துருக்கும். இப்படி இல்லை எனக்கு நான் எனக்கு எதுவுமே பண்ணலை, நான் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலை எப்படி கூப்பிடுறேன்னா, ஒன்றும் இல்லை, மனசார கூப்பிட்டாலே வருவாங்க. தே ஆர் ஸோ மச் ஃபில்டு வித் லவ். தே ஆல் வாண்ட் ட்ரூ ஹார்ட் டு கால் தெம். தே வில் டெஃபினெட்லி கம். ஸோ 3 times நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐ கால் அப்பான் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல், ஐ கால் அப்பான் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல், ஐ கால் அப்பான் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல்னு கூப்பிட்டா டெஃபினட்டாக தெல் பி தேர். இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்கலாம். எனக்கு ஏதாவது ஒரு சயின்ஸ் ஷோ பண்ணுங்கள், தட் யூ ஆர் வித் மீ, தட் யூ ஆர் தேர் ஃபார் மீ. நான் உங்ககிட்ட விஷயம் கேட்கலாம், எனக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்களே கேட்கலாம். இல்லை தி ஸ்டோன்ஸ் கால்ட் லாப்பிஸ் லசூலி அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்கும். யூல் கெட் லிட்டில் ரிங்ஸ் லைக் திஸ், ஆர் ஐ எம் வேரிங் ஒன் பிரேஸ்லெட். தெரியுதப்பா பிரேஸ்லெட்டு? ஸோ இந்த மாதிரி ஒரு லாப்பிஸ் லசூலி பிரேஸ்லெட். ஹீஸ் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் இஸ் நோன் ஃபார் ப்ளூ கலர், எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர். ஸோ இஃப் he will come in blue light. or நம்ம ஏஞ்சல் அட்யூன்மெண்ட் கிளாஸ் பண்ணும்போது ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் ஆன்லைனில் பண்ணும்போது அப்படியே அவங்க மேலே அந்த டியூப் லைட் தான் போட்டிருந்தாங்க. அட்யூன்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மேலே அப்படியே ப்ளூ லைட். ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் saw it. அந்த டைமில் ஒரு கிளாஸில் இருக்கும்போது நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சோம். ஸோ மச் ஆஃப் லவ். சும்மா ஒரு அடி எடுத்து வச்சா அவர் அப்படியே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண அப்படியே வந்துடுவார், ஒரு 10 அடி எடுத்துகிட்டு. தட் மச் ஆஃப் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் ஹீ இஸ். ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் பவர். அவர் அப்படி ஒரு பவர்ஃபுல் ஏஞ்சல், ஈக்குவல் டு காட், ஜஸ்ட் லைக் காட்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அண்ட் அவர்கிட்ட சொன்னாலே அவர் நிறைய ஏஞ்சல்ஸ், ஆர்க் ஏஞ்சல்னா என்ன, சீஃப் ஏஞ்சல். ஸோ he is a chief angel who's like God. So he is going to be very powerful, right? So usually இனிஷியலாக நம்ம எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, anything that you will see, he will somehow communicate to you that he's around you. நான் இனிஷியல் ஸ்டேஜில் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் எடுக்கும்போது அப்படி ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் ஐ வாண்டட் டு நோ இஃப் மைக்கேல் வாஸ் ரியலி தேர். பிகாஸ் நம்மளுக்கு வேணுமா, கொஞ்சம் ரொம்ப இயர்ஸ் முன்னாடி. ஸோ வென் ஐ ஓப்பன் மை ஐஸ், மைக்கேல் ஷோ மீ யூ ஆர் தேர் வித் மீ அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது டிராஃபிக்கில் ஒரு ஈவினிங் டைமில் மை கார் வாஸ் ஸ்டக். அப்போது கண்ணு திறந்த உடனேயே எதிரில் பார்த்தது ஒரு பைக்கு. அந்த பைக்கில் லைட்ஸ், இட்ஸ் லைக்
இட்ஸ் லைக் an ஐ. நான் நிறைய ஸ்டோரிஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி. பட் இட்ஸ் லைக் an ஐ அண்ட் மேலே வந்து மைக்கேல்னு போட்டிருந்தது. இது வாட் என்ன கோயின்சிடென்ஸ், ஷோ மீ தட் யூர் தேர்னா ஐ குட் ஹவ் சீன் தட் பிஃபோர் ஆர் நான் அதை பார்க்காமல கூட போயிருந்துருக்கலாம். கண்ணை திறந்தோடனே எதிரில் அந்த பைக் இருக்குது அண்ட் தென் இட் சேஸ் மைக்கேல் வித் ப்ளூ லைட்ஸ். ஸோ இட் இஸ் அ டெஃபினட் அ சைன் தட் மைக்கேல் இஸ் அரவுண்ட். ஸோ நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, யூ கேன் see a feather just falling off. நீங்கள் ஏதாவது ஃபெதர் பார்த்துருக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் உங்களை சுற்றி வரலாம், ட்ராகன் ஃப்ளைஸ் வரலாம். ஸோ தட் ஆல்சோ மீன்ஸ் தட் ஏஞ்சல்ஸ் ஆர் அரவுண்ட் யூ. ஹவு டு யூ கம்யூனிகேட்? இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணலான்னா ஒரு நோட் புக் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு டைரி, ஏதாவது ஒரு பழைய டைரி வச்சுட்டு யூ கேன் கீப் ரைட்டிங் அ லெட்டர் டு மைக்கேல். மைக்கேல், ஐ ஆம் லைக் திஸ், எனக்கு இது வேணும், எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு கூட எழுதலாம். நம்ம என்ன எழுதுகிறோமே அதெல்லாம் எழுதிட்டு தேங்க்யூ. தே ஆல் எக்ஸ்பெக்ட் ஜஸ்ட் அ வேர்ட் தேங்க்யூ. அது மட்டும்தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ் எழுதி வைக்கலாம். இல்லை ஒரு கேண்டில் பர்ன் பண்ணி அதில் கூப்பிடலாம், இன்வொகேஷன் பண்ணுறேன், வாங்க எனக்கு வந்து நான் உங்களுக்காக இந்த கேண்டில் பர்ன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஸ்பெஷலி ப்ரொடெக்ஷன். இப்போ உங்கள் சைல்டு ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ட்ராவல் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் தனியாக அப்ராட் போகிறாங்க ஃப்ளைட்டில், அப்படின்லாம் இருக்கும்போது மைக்கேல் பத்திரமா எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு யூஎஸில் விட்டுட்டு வந்துடு, இல்லை ஜெர்மனி போகிறாங்க அங்கே பத்திரமா துணைக்கு போய் விட்டுட்டு வந்துடு, விட்டுட்டு உன் இடத்துக்கு நீ போயிடு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஹெல்ப்பை கேட்டுக்கலாம். அதையும் தாண்டி ஹி இஸ் நோன் ஃபார் ட்ராஷிங் ஈவில் இல்லையா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குது, இல்லை நைட்மேர், கெட்ட கனவு வந்து நம்ம பயந்துட்டு எழுந்துக்கிறோம், அப்படியே ஸ்வெட் வருது நம்மளுக்கு, அந்த மாதிரி ஒரு பயம். இல்லை சில பேர் நம்மளை நேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க மைண்டுக்குள்ளே, எப்போ பார்த்தாலும் நம்மளை தொல்லை பண்ணிட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டு அவங்களோட டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இல்லை கெட்ட தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு அன்பிளசன்ட் சீன் பார்த்துருப்பீங்க, அது கண்டிப்பாக நம்ம மனசில் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, அவர் வந்து ஒரு பெரிய சோடு வச்சுருப்பார், ஒரு வாள், அவ்வளோ பவர்ஃபுல்லான வாள். நம்ம அவர்கிட்ட என்ன ப்ரே பண்ண போகிறோன்னா, ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் எனக்கும் அந்த கெட்ட தாட்டோட ஆராவையும் கட் பண்ணி விடுங்க, இல்லை எனக்கும் அந்த 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 ஆளோட ஆராவையும் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு. ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் வித் இஸ் பிக் ஸ்வார்ட் ஹில் கட் த ஆரா. ஏன்னா அந்த ஈவில் தாட்ஸ் கிட்ட இருந்து, அந்த ஈவில் பர்சன் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்க, உங்கள் பெரிய வாழை எடுத்து அந்த ஆராவை கட் பண்ணி விடுங்க அப்படின்னா அவங்க டெஃபினட்டாக நம்ம பக்கமே வரமாட்டாங்க. ட்ரை இட். It has worked wonders for me. It has worked wonders for all my students, all my குழந்தைகள். நான் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறத விட குழந்தைகள் எல்லாருக்கும் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. மை சில்ட்ரன் ஹவ் யூஸ்ட், ஆல் மை சில்ட்ரன் ஹவ் யூஸ்ட், and I have personally used Archangel Michael every day in my life. So you should also try and let me know how it's working for you. Thank you all. Om Shri Tara YouTube channel.